இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா போதும், ஒரு சூப்பரான பிளேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்க எல்லா ஸ்டிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிக்ஸை கீழே வச்சு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்ஸை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸுக்கு நீங்கள் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஒவ்வொரு ஸ்டிக்காக அழகாக லைனாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் உங்களுடைய டைனிங் டேபிளில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காஃபி பிளேட்டாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம காஃபியோ டீயோ குடிக்கும்பொழுது அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் உங்களுக்கு காஃபி காரை வந்து இருக்கும். அது வந்து அந்த டேபிளில் வந்து அப்படியே படிஞ்சிரும். இல்லை தரையில் வச்சாலோ டேபிளில் வச்சாலோ அந்த காஃபி காரை வந்து அப்படியே படிஞ்சிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட் வந்து ஒரு 4-5 செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய டைனிங் டேபிளில் காஃபி காரை படியவே படியாதுங்க. இந்த மாதிரி அந்த பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய காஃபி கப்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பிளேட் வந்து ஹீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தாங்குங்க. தேவைப்பட ட்ரை